நாங்களும் தான் சொல்லிட்டேன். கடந்த 50 நாள்ல 100 முறை நான் முதலமைச்சரிடம் நான் கேட்டிருக்கிறேன். வெவ்வேறு விதமான முறையில, ஊடக முறையில, பொதுக்கூட்டம் மேடையில, கடிதம் எழுதியிருக்க எல்லாம் பண்ணிருக்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். கர்நாடகாவில் அங்க கிட்டத்தட்ட இந்த 3 மாதத்துல 3 அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஜனதாதள் எல்லாமே ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. மத்திய அமைச்சர்கள் கர்நாடகா முதலமைச்சர் வீட்டுல போய் பார்த்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு இந்த மேகதாது சம்பந்தமா கட்டியே தீரணும்னு சொல்லிட்டு, நான் நாடாளுமன்றத்தில் இந்த மேகதாது சம்பந்தமா 5 கேள்வியில கேட்டிருக்கிறேன். நான் 5 கேள்வி பதில் வந்திருக்குதா இல்ல? அதுல ஒரு கேள்வி பதில் சொல்லியிருக்கிறார் மத்திய இணையமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு டேம் கட்டணும்னா தமிழ்நாடு அனுமதி இல்லைன்னு சொல்லி ஒரு தவறான பதில சொல்லியிருக்கிறாரு. இது கண்டிக்கிறது. அதே போல மற்றொரு கேள்விக்கு வனத்துறையில இருக்கிற அங்க அமைச்சர், அந்த துறையில இருக்கிற என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிபிஆர் நாங்க திருப்பி அனுப்பிச்சிட்டோம் சொல்றாங்க. இதெல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதெல்லாம் விவாதம் பண்ணி இது எப்படி எடுத்துட்டு போறது, அரசியல் ரீதியில் எப்படி எடுத்துட்டு போறது, அரசியல் அழுத்தம் எப்படி கொடுக்கிறது, மத்தியில் பிரதமர் எப்படி அழுத்தம் கொடுக்கிறது, சட்ட போராட்டம் என்ன செய்யறதுன்னு யோசனை கேளுங்க. இதுல இது தனிப்பட்ட முறையில இது ஒரு முதலமைச்சர் விஜய் அவருடைய பிரச்சனை கிடையாது.